நான் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வந்திருக்கிறேன் என்கிற போது எத்தனை மாற்றங்கள். இன்றைக்கு கழகத்தின் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற நேரம், துன்பங்கள் தொலைந்து வசந்த காலம் தங்களுடைய பருவகாலமாக இருக்கின்ற வகையில் கேட்காமலே தங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து தருகிற ஒரு ஆட்சியை பெற்ற மனநிறைவோடு மக்கள் வாழ்கின்ற காலம். அதையும் கடந்து தமிழக அரசியல் வானில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற காலம். ஆக இரண்டு வேறுபட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக பல துறைகளில் நாம் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறோம். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களின் உள்ளே ஊடுருவி மெல்ல மெல்ல அங்கே ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அந்த நாட்களில் படையெடுத்து வந்தவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி வந்து சூறையாடுவார்களோ அதை போல பல மாநிலங்கள் வடக்கே நேரடியாக மறைமுகமாக தேர்தல் களத்தில் எதிர்பாராத அளவிற்கு சில திருப்பங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி வெற்றி பெற்றது. ஒருவேளை எதிர்க்கட்சி வெற்றி பெறுமையானால் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கைப்பற்றுவது என்று சற்றேறக்குறைய வடக்கே எல்லா மாநிலங்களையும் தங்களகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நிலையில் எந்த காலத்திலும் இவர்களுடைய சூழ்ச்சிக்கோ அல்லது இவர்களுடைய வஞ்சனைக்கோ வணங்காத நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருப்பது. நம்முடைய தலைவருக்கு வயது 72, சற்றேறக்குறைய 55 ஆண்டு கால பொது வாழ்க்கை பின்னணி உடையவர். நீண்ட நெடிய இந்த வரலாற்றில் தமிழ்நாட்டின் குறுக்கு நெடுக்காக எல்லா திசைகளிலும் நடந்து பயணம் செய்து மக்களை சந்தித்து கழகத்தின் கொடிகளை உயர்த்தி வைத்து பொதுக்கூட்டங்கள் பேசி போராட்டங்களில் பங்கேற்று சிறைச்சாலைக்கு சென்று முழுமையான அனுபவம் பெற்ற ஒரு பக்குவமுள்ள தலைவனாக அவர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். பேச்சில் நிதானம், செயலில் தெளிவு, நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அனுபவ ஞானம். அதற்கு அடிப்படை காரணம் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு இலக்கணமாக அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, தம்பி மக்களிடம் செல், மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்க வேண்டும், அவர்களிடம் எது இருக்கிறதோ அதிலிருந்து கட்டுமானத்தை அமைக்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இதுதான் உன் கடமை என்று சொன்னதற்கேற்ப மக்களோடு வாழ்கின்ற ஒரு தலைவனாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் எல்லாம் தானாக வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மகளிருக்கு தருகின்ற உரிமை தொகை, ஒரு காலத்தில் அரசு ஏதாவது நிதி உதவி தருகிறது என்று சொன்னால் அதற்காக தாலுகா அலுவலகத்தில் போய் காத்து நின்ற காலமெல்லாம் இப்போது இல்லை. மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே வங்கி கணக்கிலே வந்து மகளிருடைய உரிமை தொகை சேருகிறது. குறுக்கீடு யாரும் கிடையாது. அதில் யாராவது நின்று கொண்டு எனக்கு 100 கொடு 50 கொடு என்ற வேலையே கிடையாது. அவர்களுக்கு என்ன சரியாக சென்று சேர வேண்டுமோ அது உடனடியாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேர்தல் காலத்து வாக்குறுதிகளையும் இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களையும் வேறு பல மாநிலங்கள் தங்களுடையதாக்கி கொள்ளுகின்றன. உதாரணத்திற்கு இந்த உரிமை தொகை என்பதை தேர்தல் நேரத்தில் அறிவித்தோம், இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். 1.25 கோடி தாய்மார்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் இன்னும் யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தரப்படும் என்ற வாக்குறுதியினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். இதை விமர்சித்த பாரதிய ஜனதா கட்சி இதே திட்டத்தை அறிவித்துதான் இன்றைக்கு டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஆக விமர்சிக்கிற போது நம்மை பல கோணங்களிலே வேறு மாதிரி சித்தரித்து விட்டு இன்றைக்கு அதுதான் வெற்றிக்கு வழி என்று அவர்களே எடுத்துக்கொண்டு போகின்ற அளவிற்கு நம்முடைய திட்டங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு கூட தலைவருடைய ஒரு காணொளி வெளியாகி இருக்கின்றது. நான் வருகிற வழியில் அதைத்தான் பார்த்து கொண்டே வந்தேன். உங்களில் ஒருவன் என்ற அந்த தலைப்பில் அவர் பேசுகிற போது நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்கிறார்.
முதலமைச்சருக்கு நிதி என்று வருகின்ற போது அதற்காக ஒரு ஆலோசனை குழு, நோபல் பரிசு பெற்றவர்களிலிருந்து, ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் என்பவர் போன்றவர்களிலிருந்து எல்லோரும் கூடி உட்கார்ந்து, அது மட்டுமல்லாமல் கோட்டையிலே மாலை 7 மணி வரை இருந்து ஒவ்வொரு அமைச்சராக கலந்து பேசி அதற்கு பின்னால் வடித்தெடுத்த நிதிநிலை அறிக்கை என்பதால் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்து மேடையிலே நின்று நாங்கள் சொல்கிறோம் என்பது அல்ல. நேற்றைய தினம் வெளியான எல்லா பத்திரிகைகளும், ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட எல்லா பத்திரிகைகளும், வடக்கே உலவுகின்ற பத்திரிகைகள் கூட பாராட்டிய ஒன்று, மக்களுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு திமுக அரசு சமர்ப்பித்திருக்கிறது என்பதுதான். அதில் பல திட்டங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, எப்படி கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை இருந்ததோ, கருணை பார்வை இருந்ததோ, அதை போல இன்றைய முதலமைச்சருக்கும் இருக்கின்றது. முதலாக பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்பதை கலைஞர் கொண்டு வருகிற போது அதற்கு அடிப்படை தகுதி என்பது 8வது வரை படித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் இந்த வரையறை என்று கேட்டபோது, இந்த உதவித்தொகை பெறுவதற்காகவாவது அவர்கள் 8வது வரை படிப்பார்களே என்ற ஏக்கம்தான் எனக்கு என்று சொன்னார். அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த பெண்கள் கல்வி கற்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள் நடுநிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள் உயர்நிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டருக்குள் மேல்நிலைப்பள்ளி என்று எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களை திறந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 27,500 பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன, தொடக்க நிலை பள்ளிகள். ஏன்? அந்த பள்ளிகளில் 50 பேர் கூட மாணவர்கள் இல்லாத காரணத்தால் 1, 2 அல்ல, 27,500 பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன. அவர்கள் படிக்கிற இந்தியை படிக்க சொல்லி நம்மை வற்புறுத்துகிறது ஒன்றியத்தில் இருக்கிற அரசாங்கம். அங்கே கல்விக்கூடங்கள் மட்டும் மூடப்படவில்லை. நடந்து முடிந்த 12வது வகுப்பு தேர்வில், 10வது வகுப்பு தேர்வில் சற்றேறக்குறைய 7 லட்சம் மாணவர்கள் இந்தியிலே மட்டும் தேர்ச்சி பெறாமல் தோற்று போயிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. அதில் பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் இந்தி பாடத்தில் தோற்று போகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? ஆரம்ப கல்வி என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் மதிய உணவு திட்டம். அது எப்போது தொடங்கியது என்றால், நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது சென்னை மாநகராட்சி மன்றத்தின் தலைவராக இருந்த பிட்டி தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானவுடன் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப பள்ளிகளுக்கும் விரிவாக்கினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது சத்துணவு என்று மாறியது. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அது உண்மையான சத்துணவாக மாறுவதற்கு அதில் முட்டையும் சேர்த்து தரப்பட்டது. முட்டை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வாழைப்பழம் தரப்பட்டது. இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகள் இந்தியாவில் அதிகரித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம், பள்ளிக்கூடத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள். பல ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புவது என்பதே பாடத்தோடு சேர்த்து மதியம் நல்ல சோறு கிடைக்கும் என்பதற்காக. பல குடும்பங்களுடைய நிலைமை அது. இதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஒரு காலத்தில் பண்டிகை வந்தால்தான் வீட்டில் கரிசோறு என்று இருந்த குடும்பங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாம் கிடைக்கிறது பள்ளிக்கூடத்தில் என்கிற போது சில ஏழை வீடுகளில் கூலி வேலை செய்கிறவருடைய பிள்ளைகள் தாயும் தந்தையும் வேலைக்கு அதிகாலையிலேயே கிளம்பி போய் விடுகிற போது உண்ணுவதற்கு ஏதுமில்லாமல் நீராகாரம் இருந்தால் அதை அருந்துவது, இல்லை என்றால் பட்டினியாகவே பள்ளிக்கு வந்து மதிய உணவுக்கு முன்பாக சுருண்டு விழுவதை பார்த்து எந்த பிள்ளையும் வந்து மனு கொடுக்கவில்லை. தானாகவே அதை உணர்ந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலை நேரத்திலும் பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்க ஆரம்பித்தார். இந்த சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு ஹரியானா மாநிலம் எடுத்துக்கொள்கிறது. வடக்கே இருக்கிற பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆக ஆரம்ப கல்வி என்று சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்கு பேருந்துக்கு கட்டணம் தர குடும்பம் தடுமாறுகிறதா? அவர்களுக்கு கட்டணம் தேவையில்லை, அவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்பதை தொடங்கியதும் நாங்கள். சீருடை தருகிறோம், புத்தகங்கள் தருகிறோம், உதவித்தொகை தருகிறோம். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய ஒரு குறியீடு இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 2035ஆம் ஆண்டு உயர்கல்வியிலே சேருகிறவர்களுடைய விகிதம் என்பது 50ஆக தொட வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் குறியீடு. இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து
உயர்கல்வியிலே சேர்கிறவருடைய விழுக்காடு 50 தொட வேண்டும் என்று. ஆனால் 2025 தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்கிறவர்களின் எண்ணிக்கை 48 என்ற இடத்தை தொட்டிருக்கிறோம். இதெல்லாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இந்தியாவிலே மொத்தம் 740 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இங்கு படித்தவர்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. டெல்லியிலே எய்ம்ஸ் என்ற ஒரு ஒன்றிய அரசுக்கு நேரடியான கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மருத்துவமனை உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் கூட அறிவிக்கப்பட்டு அது இன்னும் செயல் வடிவம் பெறாமல் இருக்கின்றது. அங்கே ஒரு மிகப்பெரிய மருத்துவர், ஒரு குறிப்பிட்ட துறை, அதாவது எலும்பு வைத்தியத்திற்கான அந்த துறையினுடைய தலைவர், வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர். எனக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னால் ஒரு மேடையில் ஏற்பட்ட சரிவின் விபத்தின் காரணமாக எனக்கு முதுகுத்தண்டிலே அடிபட்டது. நான் சென்னையிலே ஒருவரிடம் அதற்காக பயிற்சி எடுத்து உடற்பயிற்சி செய்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நான் கொஞ்சம் அதெல்லாம் தெரியாத அளவிற்கு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அவரை சென்று சந்தியுங்கள் என்று என்னை சொன்னார்கள் டெல்லி எய்ம்ஸில். நான் போய் பார்த்தேன் அவரை. அவர் ரொம்ப மரியாதையாக வரவேற்று எல்லாம் பேசிவிட்டு என்னுடைய விவரங்களை எல்லாம் கேட்டார். கேட்டுவிட்டு கடைசியாக நீங்கள் யாரிடம் காட்டினீர்கள் என்று சொன்னார். ப்ரொஃபசர் டி.கே. சண்முக சுந்தரம் என்று. உட்கார்ந்திருந்தவர் எழுந்தேன் என்று சொன்னார். சார், இஸ் அவர் பாஸ் என்று சொன்னார். அவருக்கு மிஞ்சி எந்த வைத்தியரும் இல்லை. நீங்கள் அவரை பார்த்ததற்கு பின்னால் ஏன் இங்கே வர வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸில் பணியாற்றுகிற ஒருவர் சொல்லுகிற அளவிற்கு இங்கு இருக்கிற நிபுணர்கள். எம்ஜிஆருக்கு உடல்நலம் இருந்த போது ஜப்பானிலிருந்து வந்தவர் கேட்ட கேள்வி, அவருக்கு நரம்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு நீங்கள் இங்க இருக்கிற பி ராமமூர்த்தியிடம் காட்டினீர்களா என்றுதான் கேட்டார். அவர் கலைஞருக்கு மருத்துவர் என்பதால் அப்போது அவர்கள் காட்டவில்லை. அப்போது வந்த மருத்துவர் சொன்னார், கானூன் என்பது அவருடைய பெயர், ஜப்பான் டாக்டர், ராமமூர்த்திக்கு மேல் நரம்பியல் நிபுணர் இந்தியாவில் உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு போனார். ஆக அப்படி இங்கே புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் படித்தவர்கள். இவர்கள் யாரும் நீட் என்ற தேர்வும் படிக்கவில்லை, அதை எழுதவும் இல்லை. சாதாரணமான அரசு பள்ளியிலே படித்து மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டில் பயின்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கல்லீரல் சிகிச்சைக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நிபுணர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். இதய நோய்க்கு சிகிச்சை இங்குதான் இருக்கு. அரபு நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதில்லை. அவர்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு என்று சொன்னால் நேராக அவர்கள் கிளம்பி வருவது தமிழ்நாட்டுக்கு தான் வருகிறார்கள், மறந்து விடாதீர்கள். ஆக இங்கே கல்வி ஆரம்ப அளவில், பின்னர் உயர்கல்வி என்ற அளவில், அதே போல மருத்துவக் கல்வி, தொழில் கல்வி என்ற அளவில் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்ற பல துறைகளிலே முன்னோடி யார் என்று பார்த்தால் தமிழர்கள் தான். டெல்லி தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகிற உயர் அதிகாரிகளில் பெரும்பாலோர் தமிழர்கள், IAS அதிகாரிகள், மறந்து விடாதீர்கள். அமெரிக்க நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறவர்களில் பெரும்பகுதியினர் தமிழர்கள் தான். உலகத்திலே தலை சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா என்பது, அது அமெரிக்க நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அதில் பணியாற்றுகிறவர்களில் 16 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். எங்களிடம் வந்து நீ இந்தி படித்தால் பிச்சை, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிற அளவிற்கு துணிச்சல் பெற்றிருக்கிறார் என்றால் பேசுவது தமிழ் பெண், அதுதான் வேதனை. அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிறார். அப்படி பேசுகிற போது ஒருவர் எழுந்து குறுக்கிட்டு பேசுகிறார், நீங்கள் தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதால் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என்று. அப்போது கேட்டவருக்கு அண்ணா பதில் சொல்லவில்லை. மாறாக அவையில் இருந்த பிரதமர் பண்டித நேருவுக்கு சொன்னார், உங்களுக்கு உலக அரசியல் வரலாறு தெரியும், பூகோளம் தெரியும், ஆரிய திராவிட போர் எங்களை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். தமிழன் வாழ்ந்த கதையும் தெரியும், வீழ்ந்த கதையும் உங்களுக்கு தெரியும். வீழ்ந்ததற்கான காரணம் உங்களுக்கு தெரியாது. இன்று சொல்கிறேன், இந்த அவையில் என்னை பார்த்து தமிழ்நாடு என்று அழைப்பதால் நீ என்ன லாபம் அடைய போகிறாய் என்று கேட்டவர் குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, காஷ்மீரி அல்ல, நான் பிறந்த தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடித்து வாழ்கிறவர் என்னை பார்த்து கேட்கிறார். இதுதான் எனக்குள்ள பலவீனம் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், இந்த நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை நீ தலைநகரின் பெயரால் அழைக்கிறாய், என்னை மட்டும் ஏன் சென்னை என்று அழைக்க வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கிற மிக உயர்ந்த பதவி ராஷ்டிரபதி என்று அழைக்கிறீர்களே, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் என்பதை உங்களுக்கு என்ன ஆனந்தம்?
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவை லோக்சபா. மாநிலங்கள் சார்பாக செல்கின்ற நான் இருக்கிற அவைக்கு ராஜ்யசபா. ஏன் இதெல்லாம்? இந்தியிலே உங்களுக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம், பரவசம் எனக்கு தமிழில் அழைப்பதில் என்று சொன்னார். ஆக அன்று அண்ணாவை பார்த்து ஒருவர் கேட்டதை போல இன்று ஒருவர் பேசுகிறார். தமிழ் மட்டும் படித்தால் நீ என்ன செய்து விட முடியும் என்று கேட்கிறார்கள். என்ன செய்து விட முடியும் என்பதற்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். சந்திராயன் 3 இந்தியாவினுடைய விண்கலம் வெற்றிகரமாக நிலவுக்கு சென்றது, தென் துருவத்தில் இறங்கியது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது குறித்து பாராட்டுகின்ற வகையில் அந்த இஸ்ரோ அமைப்பை சார்ந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை பாராட்டுகின்ற வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம். அதில் நான் பேசுகிறேன். இந்த சீர்மிகு விவாதத்திலே வந்து அதை மெருகேற்றுவதற்காக உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார். நான் பேசுகிற போது சொன்னேன், சந்திராயன் 3க்கு முன்னால் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே முதலாக நிலவிலே சென்று இறங்கிய விண்கலம் அப்போலோ என்பது அமெரிக்க நாட்டுக்கு சொந்தமானது. 1969 அதிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் இறங்கினான். அதற்கு பின்னால் ரஷ்ய நாடு, சீன நாடு, ஜப்பான் நாடு, ஜெர்மனி என்று பல நாடுகள் நிலவுக்கு விண்கலம் அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம் இந்தியாவின் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை, என் தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 2 தோல்வியுற்றது. அந்த 2 ஏன் தோல்வியுற்றது என்பதை ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் தலைவர் நாராயணன் என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பினுடைய தலைவர், நாகர்கோவிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 நிலவின் தென்பகுதியிலே போய் இறங்குகிறது. இதுவரை எந்த நாட்டினுடைய விண்கலமும் அங்கே சென்றதில்லை. ஒரு காரணத்தோடு தான் அனுப்பினார்கள். என்ன காரணம்? செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற வேண்டும் என்றால் அதற்கு தேவையானவை நிலவின் இந்த பகுதியிலே இருக்கிறது என்பதாக அறிந்ததால், ஆய்ந்து உணர்ந்ததால். அப்படி இறங்கி அந்த விண்கலம் வெற்றிகரமாக ஆய்வுகளை செய்கிறது. அதன் இயக்குநர்கள் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா 1 என்ற விண்கலம் முதலாக சூரியனிடம் ஒரு விண்கலம் போகிறது. அங்கிருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்புகிறது. அந்த ஆதித்யா 1 இயக்குனர் பெயர் நிகார் சாஜி என்ற செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அடுத்து அக்னி 5. அக்னி 1 என்பது ஏவுகணை, 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதனுடைய பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம். இப்போது அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்குகிறது. இந்தியாவிடம் வலிமை மிக்க ஒரு ஏவுகணை இருக்கிறது. அதனுடைய இயக்குனர் பெயர் சங்கரி. இதையெல்லாம் நான் வரிசையாக சொல்லிவிட்டு சொன்னேன். நான் சொன்ன மயில்சாமி அண்ணாதுரையோ, வீரமுத்துவேல் சங்கரனோ, இந்த நிகார் சாஜியோ, சங்கரியோ, இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் என்பதோடு அரசு பள்ளியில் படித்தவர்கள். அடுத்து தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். அடுத்து சொன்னேன், மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் கைண்ட்லி நோட், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் ஆங்கிலமும் மட்டும் படித்தவர்கள் இந்தியாவிற்கு உலக அரங்கிலே மரியாதை தேடி தந்திருக்கிறார்கள். உங்கள் கையிலே செல்லிடப்பேசி இருக்கும். தம்பி இங்கே நாசர் பேசினாரே, கியூபா நாட்டின் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டுமா? கூகுளை தேடுங்கள், கிடைக்கும். ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறதே, என்ன விவாதம் நடந்தது? கூகுளை தேடுங்கள், கிடைக்கும். பாரதிதாசன் கவிதைகள் வேண்டுமா? கூகுளிலே கிடைக்கும். இப்படி உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் எது வேண்டுமென்றாலும் அதை உடனே நம் கைகளிலே தருகின்ற அந்த கூகுள் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் பிச்சை என் தம்பி, தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஆக தமிழ் படித்து வீணாக போகவில்லை, மாறாக அவர்கள் இந்தி படித்து என்ன ஆனார்கள் என்கிற போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. அடுத்தவர்களை தாழ்த்தி பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்தி தெரியாத காரணத்தால் நாங்கள் தாழ்ந்து போகவும் இல்லை, வீணாக போகவும் இல்லை, எவனிடமும் தோற்று போகவும் இல்லை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு தோழர் சைக்கிளிலேயே தமிழ்நாட்டுக்கு வருகிறார். நம்புங்கள், தமிழ்நாட்டுக்கு வாரணாசி பிரதமர் தொகுதியிலிருந்து ஒருவர் சைக்கிளிலேயே வருகிறார். ஏன்? ரயிலுக்கு தர காசு இல்லை, திருட்டு ரயிலில் வர மனம் இல்லை. அப்படி சைக்கிளிலே வந்து அவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்தீர்கள்?
அதற்கு அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் தான் வேலை கிடைக்கிறது, வேலைக்கு சம்பளமும் கிடைக்கிறது. அது மட்டுமில்லை, நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன், விளக்கம் கேட்பதற்காக போனேன். அவர் என்னிடம் கேட்டார், அண்ணா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என்னை யாரும் அண்ணன் என்று என் ஊரில் அழைத்தது இல்லை. என் ஊரில் என்னுடைய வீட்டை புறந்தள்ளி வைத்திருப்பார்கள், பக்கத்திலே கூட நெருங்குவதில்லை. நான் உணவு விடுதிக்கு சாப்பிட போனேன், பரிமாறுகிறவர் வந்து சார் என்ன வேண்டும் என்றார். நான் ஆடி போனேன். என்னை எல்லாம் யாரும் சார் என்றே கூப்பிட்டதில்லை. தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறது, ஊதியம் கிடைக்கிறது, மரியாதையும் கிடைக்கிறது என்று இங்கு வருகிறார்கள். நாங்கள் யாரையும் வெறுத்து ஒதுக்கவில்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பேசினார், என்னை இந்தி படிக்க விடாமல் தடுத்தவர்கள் திமுகவினர் என்று. அங்கிருந்து எங்கள் அவைக்கு வந்துதானே ஆக வேண்டும். வந்தவுடன் நான் சொன்னேன், உங்களை யார் தடுத்தது சொல்லுங்கள். இந்தியை நாங்கள் வேண்டாம் என்கிறோமே தவிர யாரையும் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மனதில் பதிய வையுங்கள். தென்னகம் என்று சொல்லுகின்ற அதை இந்தியிலே தட்சிணம் என்று சொல்வார்கள். தட்சிண இந்தி பிரச்சார சபா, இந்தியை பிரச்சாரம் செய்வதற்கென்று ஒரு சபை இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு. அதன் தலைமையகம் இருப்பது சென்னையில் டி நகருக்கு பக்கத்தில். அதன் தெரு பெயரே இந்தி பிரச்சார சபா தெரு. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானவர்கள் அங்கு சேர்ந்து படிக்கிறார்கள், தேர்ச்சி பெறுகிறார்கள். நாங்கள் அங்கே சென்று மறிப்பதில்லையே. இந்தியே கூடாது என்று சொன்னால் அது இங்கே இருக்க முடியாது. நாங்கள் அப்படி அல்ல, எந்த மொழியும் வெறுப்பவர்கள் அல்ல. எங்கள் மீது எதையும் திணிக்காது, எனக்கு அது தேவையில்லை. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேனே, அவர் ஒரே காரியத்தில் ரூபாய் என்பதை ரூ என்று எழுதி முடித்து விட்டார். அதிர்ச்சி அடைந்து போகிறார்கள். அது ஒன்றும் புதுமை அல்ல. ரூபாய் என்பதை சுருக்கி எழுதுகிறோம், அவ்வளவுதான். உனக்கு என்ன வயிற்றெரிச்சல், நீங்களே இப்படி எழுதியது இல்லையா என்று கேட்டதோடு அவர் நிற்கவில்லை. இவர்கள் சொல்லுகிற அந்த தேவநாகரி வடிவத்தை விட ஆங்கிலத்தில் எழுதுகிற போது RS என்றுதான் எழுதுகிறோம், யாராக இருந்தாலும் ருபீஸ் என்பதை. ஆக ஏதோ ஒரு, ஆனால் அவர் ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது பேசு பொருளாகிவிட்டது. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாடு அரசுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2500 கோடியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. காரணம் கேட்டால், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனாலே தரமாட்டோம். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த SSA என்கிற திட்டம், சர்வ ஏதோ ஒன்று, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாயில வராது. என்னப்பா அது? சர்வ சிக்ஷா அபியான். நிஜமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. SSA என்று தான் சொல்ல முடியும். அந்த திட்டத்தை அதோடு சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மும்மொழி கொள்கையை அது வலியுறுத்துகிறது. இதை சொன்னவுடன், நீ இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாய் என்றவுடன் அண்ணாமலை சொல்கிறார், புரியாமல் பேசுகிறான் திமுக காரன். அவர் இப்படிதான் பேசுவார், வார்த்தைகளில் நிறைய தடுமாற்றம். அவன் இவன் என்பது, முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்றெல்லாம் பேசுவதை கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதால் ஏற்றுக்கொண்டோம் என்பதல்ல, பொறுத்து கொண்டு இருக்கிறோம். இல்லாவிட்டால் எழும்பூர் கோபியை விட்டால் பேச தெரியாதா? அன்புவாணனுக்கு பேச தெரியாதா? எங்களுடைய பழக்கம் அதுவல்ல. நாங்கள் அரசியல் கண்ணியமாக நடத்துகிறோம். அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருவதால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றால் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து விளம்பரம் செய்து எல்லோரும் வாருங்கள் என்றுதான் அழைக்கிறோம். திமுக காரர்கள் மட்டும் வா என்று அழைக்கிறோம் இல்லை. வாருங்கள், மற்ற கட்சியினரும் வாருங்கள், நடுநிலையாளர்களை வாருங்கள், கட்சி சாராதவர்களை வாருங்கள், அரசியல் பிடிக்காதவர்களை வாருங்கள். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மேடையில் என்று நாங்கள் சொல்லுகிற கருத்தை கேளுங்கள், சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற மக்களிடம் கருத்துக்களை பதிய வைக்கிற அதற்குத்தான் பொதுக்கூட்டம், அடுத்தவர்களை எள்ளி நகையாடுவதற்கு அல்ல. அவர் சொல்லுகிறார், மும்மொழி என்றால் மூன்றாவது மொழி இந்தி என்பது மட்டுமே இல்லை, அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், யாராவது கொஞ்சம் வடக்கே செல்லுங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானத்தில் யாராவது ஒருவர் தமிழ் படிக்கிறாரா, தெலுங்கு படிக்கிறாரா, மலையாளம் படிக்கிறாரா, கன்னடம் படிக்கிறாரா? ஒருவரும் படிப்பதில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமா, ஆங்கிலமே படிப்பதில்லை. என்னுடைய அவையில் பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். மாநிலங்களவையினுடைய சிறப்பு என்பது, இந்த நாட்டிலே ஆளுநர்களாக இருந்தவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள், அதே போல தேர்தல் ஆணையர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த அவைக்கு தான் வருவார்கள். அங்கே என்னை போல ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவனும் செல்வதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்.
அதில் சில பேர் சொல்வார்கள், நான் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர். அந்த ஒரு வார்த்தையோடு நகர்ந்து விடுவார். அதற்கு மேல் எங்களிடம் பேச மாட்டார். ஏன் கட்சி பாகுபாடா என்றால் இல்லை, அவருக்கு ஆங்கிலம் வராது, எனக்கு இந்தி வராது. எனவே அவர்களால் நட்பு பாராட்ட முடியாது. அவர் துணைவேந்தராக இருந்திருக்கிறாரே தவிர ஒரே ஒரு மொழியை தவிர வேறு மொழி தெரியாது. உருது மொழி கூட முழுமையாக தெரியாது. உருதும் இந்தியும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது கூட தெரியாது. ஆக ஒரு மொழி படித்துவிட்டு நீ மூன்றாவதாக என்னை படி என்று நிர்பந்திக்காதே. யார் வேண்டுமென்றாலும் 3, 4, 5 எதை வேண்டுமானாலும் படிக்கட்டும், நாங்கள் குறுக்கே நிற்பதில்லை. ஆனால் அரசாங்க ரீதியாக நாங்கள் இருமொழி கொள்கை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொலைநோக்கு பார்வை என்பது அண்ணாவை போல் யாருக்கும் கிடையாது. அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், இந்த ஆட்சி நடப்பது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, கலைத்து விடுவேன் என்று அடிக்கடி மிரட்டுகிறார்கள். முடியுமா உன்னால் என்று நான் சவால் விட தயாராக இல்லை. முடியும், அவர்களால் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த ஆட்சியை கலைக்கலாம், கவிழ்க்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், வேறு யாராவது வெற்றி பெற்று வரலாம். ஆனால் யார் வந்தாலும் நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் மட்டும் வராது. அந்நாள் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என்ன இந்த 3 சட்டங்கள்? சுயமரியாதை திருமணம், பெரியார் சொல்லி வைதிக முறை திருமணங்களுக்கு மாற்றாக திருமணத்தில் சொல்லப்படுகிற மந்திரங்கள் புரியாதவையாக இருக்கிற போது தாய்மொழியிலே ஊர் பெரியவர்களை அழைத்து வாழ்த்துறை சொல்லி நடத்த சொல்கிற முறை அது. அதை ஏற்றுக்கொண்டு பல பேர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி திருமணம் செய்து கொண்டு அது மெல்ல பரவலாகிற போது அப்படி செய்து கொண்டவர்களில் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு சொத்து தகராறு வருகிறது. அவர்கள் நீதிமன்றம் போய் எங்கள் பெற்றோருடைய சொத்துக்களை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று இங்கே வந்து பேசுகிறீர்களோ அவர்கள் இருவரும் உங்கள் பெற்றோரே இல்லை. இல்லை, நாங்கள் அவர்களுக்குத்தான் பிறந்தோம், இதோ பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு பிறந்திருக்கலாம், அவர்கள் இருவரும் கணவன் மனைவி இல்லை. இல்லை, திருமணமாகிவிட்டது, இதோ பாருங்கள் புகைப்படம். நீங்கள் வைத்திருக்கிற புகைப்படம் செல்லாது. ஏன் தெரியுமா? இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் அக்னி வளர்க்க வேண்டும், புரோகிதர் வர வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், மணமக்கள் அதை 7 முறை வலம் வர வேண்டும், மாலை வாற்ற வேண்டும், மங்களநான் அணிவிக்க வேண்டும். இவ்வளவும் செய்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான திருமணம். நீங்கள் யாரோ தலைவர் சொன்னார் என்பதற்காக செய்தால் சட்டம் அதை ஏற்காது. எனவே அது செல்லாத திருமணம். அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த ஆணும் பெண்ணுமே தவிர கணவன் மனைவி அல்ல. எல்லா திருமணங்களும் செல்லாத திருமணங்கள் ஆயிற்று. சுயமரியாதை திருமணங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் எல்லோரும் பின்பற்றுகிற போது சட்டம் சொன்னது எல்லாம் செல்லாத திருமணங்கள், நடந்தவை எல்லாம் செல்லாதவை. பெரியார் ஆடி போனார், உள்ளபடியே மனம் நொந்து போனார். எத்தனை கால உழைப்பு, எவ்வளவு பிரச்சாரம், அதில் மக்களின் மனமாற்றம் செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இத்தனையும் மீறி திடீரென்று ஒரு நாள் ஒரு சட்டத்தின் மூலமாக சொன்னால் என்ன செய்வது என்று. ஆனாலும் தொடர்ந்து அந்த திருமணங்கள் நடைபெறுகின்றன. இதற்கிடையில் அண்ணா முதலமைச்சராகிறார். திருச்சியிலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவா அவர்களுடைய மகள் திருமணம் பெரியாருடைய தலைமையில் நடக்கிறது. அதில் முதலமைச்சராக அண்ணா பேச போகிற போது சொல்கிறார், பெரியார் என்பவர் ஒரு ஆசிரியரை போல, அவருக்கு பல மாணவர்கள் உண்டு, அதில் நானும் உண்டு, ஜீவாவும் உண்டு. அந்த மாணவர்களில் அந்த ஆசிரியருக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் எல்லோரும். நான் ஒரு மாணவனாக அவருக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். என்ன பரிசு தெரியுமா? சுயமரியாதை திருமணத்தை செல்லுபடியாக சட்டம் கொண்டு வரப்போகிறேன். உடனே பெரியார் எழுந்து நின்று உணர்ச்சி பொங்க பாதி நிகழ்ச்சியின் போது அவரை கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா என்று கண்களிலே கண்ணீர் ததும்ப நன்றி சொன்னார். அண்ணா வந்தார். சட்டம் இயற்றுவதற்கு முன்னால் அது மசோதாவாக இருக்கும். மசோதா என்றால் சட்ட முன்வடிவு. அதை கொண்டு வந்து அவையின் முன்னால் வைத்து விவாதிப்பார்கள். திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் சேர்க்கப்படும், இல்லை என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் சட்டம், அதனுடைய சட்ட முன்வடிவு மசோதா. அண்ணா அதை சட்டப்பேரவையில் வைப்பதற்கு முன்னால் இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவரிடம் கொடுத்து இதை போய் பெரியாரிடம் காட்டி வா என்று சொல்லியிருக்கிறார். பெரியார் அதை பார்த்துவிட்டு இதை ஒரு சிறு திருத்தம் செய்யலாமா என்று இருக்கிறார். திருத்தத்தை சொல்லுங்கள், நான் அண்ணாவிடம் சொல்கிறேன். என்ன திருத்தம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால்,
சுயமரியாதை திருமணத்தில் இந்த மந்திரங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை. மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டு மங்கள நாணம் அணிவித்தாலே அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது எப்படி இருக்கிறது? கார்லண்டிங் அண்ட் டையிங் ஆஃப் தாலி, இது அதில் இருந்த வாசகம். பெரியார் என்ன செய்கிறார்? அந்த அண்டு என்பதை எடுத்துவிட்டு ஆர் என்று போடுகிறார். கார்லண்டிங் ஆர் டையிங் ஆஃப் த தாலி, மாலை மாற்றினாலே போதும் அல்லது தாலி கட்டினாலே போதும், இந்த ரெண்டையும் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை போய் அண்ணாவிடம் சொன்ன போது அவர் சொன்னார், அதற்கு தான் நான் பெரியாரிடம் அனுப்பினேன், சட்ட நிபுணர்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் என்று. அதை செய்துவிட்டு அண்ணா செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? பொதுவாக சிவில் சட்டங்கள், பகலவன் லாயர் தானே, சிவில் சட்டங்கள் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பது வராது, பல சிக்கல்கள் வரும். ஆனால் அண்ணா சுயமரியாதை திருமணத்திற்கு முன்கூட்டியே நடைபெற்ற எல்லா திருமணங்களும் செல்லுபடியாகும். இனிமேல் நடைபெறுகிற இதற்கு முன்பு நடைபெற்ற திருமணம் எவ்வளவு புரட்சிகரமான முன்னேற்றம் பாருங்கள். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, தங்கள் தேவைகளை அவர்கள் அடைகின்ற நிலை வருகிற வரை அதை அரசாங்கம் பார்த்துக் கொள்வது, அதுதானே. இப்போது பேருந்தில் போகிறார்களா இலவசமாக தருகிறோம் அல்ல. புதுமை பெண் திட்டம் 1000, தமிழ் புதல்வனுக்கு 1000, இதெல்லாம் இலவசம் அல்ல. நீ நல்ல நிலை அடைந்து உன் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிற வரை இந்த அரசாங்கம் உன்னை பார்த்துக் கொள்ளும். அத்தோடு இல்லாமல் சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கும் திட்டங்கள் தீட்ட வேண்டும். அதுதான் சமூக நீதி என்ற அடிப்படையிலே உருவான நம்முடைய இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. அப்படி அண்ணா நிறைவேற்றிய அந்த சுயமரியாதை திருமணம் ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயர் சூட்டியது, அதை பற்றி நான் சொன்னேன். மூன்றாவது, இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கையை நிறைவேற்றுகிற போது அண்ணா பேசுகிறார், எல்லா மாநிலங்களிலும் 3 மொழிகள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்பதே கிடையாது. அடுத்த வார்த்தை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அண்ணா ரொம்ப மென்மையானவர், கனிவானவர். உள்ளுக்குள் என்ன துணிச்சல் என்று பாருங்கள். ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது. இனிமேல் இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும், இந்தி இருக்காது. அடுத்த அதிர்ச்சி பாருங்கள். தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது, NCC. அதில் பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே இருக்கின்றது. இந்த மன்றம் தீர்மானிக்கிறது, இனிமேல் தேசிய மாணவர் படையில் உத்தரவுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும். பீச்சே மூட், தாய்னே மூட் இதெல்லாம் கிடையாது, லெஃப்ட் ரைட், ரைட் டர்ன் என்பதுதான் இருக்கும். சொல்லிவிட்டு அடுத்த அண்ணா சொல்கிறார், சிலிர்த்துக் கொள்ளுங்கள் கழகத்தோழர்களே, நாம் இப்படிப்பட்ட தலைவர்களை பெற்றிருக்கிறோம். பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இன்றைக்கு இருக்கிற தளபதி அண்ணன் ஸ்டாலினோ வெறும் தலைவர்கள் அல்ல, வீரர்கள் என்பதனுடைய இலக்கணம் அது. அண்ணா சொல்கிறார், ஒருவேளை இந்த NCC அமைப்பில் இந்த மாற்றத்திற்கு மத்திய அரசு இசைவு தெரிவிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். நான் இதை படித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பு. எவ்வளவு துணிச்சல் பாருங்கள். ஒரு சட்டமன்றத்தினுடைய சூப்ரமசி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு சட்டமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டு அதை இந்த முதலமைச்சரும் காட்டினார். ஆளுநர் வருகிறார், அவர் விருப்பத்திற்கு பேசுகிறார். குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுகிறார், அதற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். நான் அதில் பேசுகிற போதே சொல்கிறேன், உங்கள் உரைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேனோ இல்லையோ, உங்கள் அணுகுமுறைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்ன, அரசாங்கம் எழுதி கொடுக்கிற கொள்கை குறிப்பை அப்படியே படிக்கிறீர்கள். ஆனால் எங்கள் மாநிலத்தில் இருக்கிறவர், நீங்கள் நியமித்தவர், அது மாதிரி நடப்பதில்லை. தனக்கு தோன்றியது எல்லாம் சேர்க்கிறார், பிடிக்காதெல்லாம் எடுக்கிறார். அண்ணா பெயரை எடுப்பார், அம்பேத்கர் பெயரை எடுப்பார், எதெல்லாம் அவருக்கு ஆகாதோ அதெல்லாம் எடுத்து விடுவார். அப்படி அவர் பேசிவிட்டு உட்கார்கிறார். ஆளுநர் என்றால் வானத்தில் இருந்து இறங்கியவர்கள் அல்ல. அவர் பேசிவிட்டு உட்கார்ந்தவுடன் அடுத்த நொடி ஒரு ஸ்பிரிங் மாதிரி முதலமைச்சர் எழுந்து சொல்கிறார், ஆளுநர் பேசிய எதுவும் அவை குறிப்பில் ஏறாது, அவை தலைவர் படித்தது மட்டுமே அவை குறிப்பில் ஏறும். அதாவது ஸ்னப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அல்ல மூக்கு, அந்த ஸ்னப்பிங், சைலன்ஸ் ஸ்னப்பிங். அது மாதிரி இவர் சொன்ன உடனே வேற வழி இல்லை. அவர் விடுவிடுன்னு வெளியில போறாரு, இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தார் பாருங்க. அங்கதான் திமுக கொஞ்சம் கூட ஆடலை, அதிரல. அப்போ இந்த பாரம்பரியம் அப்படியே வருது பாருங்க. அண்ணாவோ கலைஞரோ இன்றைக்கு தளபதியோ, நீ வெளியூரில் போய் என்ன வேணாலும் வித்த காட்டுங்க, தமிழ்நாட்டில் அது நடக்காது என்பதை பல வகைகளில் நாங்கள் நிரூபித்து காட்டோம்.
நாசர் ரொம்ப எல்லைக்கெல்லாம் போய் பேசினார். நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நாங்கள் செயலில் தான் காட்டுவோமே தவிர வாயால் பேசுகிறவர்கள் அல்ல. எப்படி அமித்ஷாட்ட சொன்னால இந்தியும் சமஸ்கிருதம் படிக்காமல் எங்கள் ஆளுக வாகனத்தில் போய் வித்த காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரதமர் இருக்கார் பாருங்க, அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி. நான் ஒன்றும் அவரை குறைச்சலாம் மதிப்பில்லை, ரொம்ப சாமர்த்தியசாலி. இந்த சாமர்த்தியசாலிங்கிறது கிண்டல் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறாங்க. அவை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு மரபுக்காக இப்போ முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் எல்லா தலைவர்களும் இருந்த இடத்துல வணக்கம் சொன்ன மாதிரி அவர் அப்படியே வணக்கம் சொல்லிட்டு வருவார். நமஸ்கார் 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 என்பார். என்னிடம் வந்தவுடன் சிவா வணக்கம் என்று சொல்வார். அதை பயமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அண்ணாமலை மாதிரி பேச மாட்டேன். அது பண்பின் அடையாளம். ஏன்னா நான் திமுக அல்ல, அடுத்தவங்களை குறைச்சி பேசக்கூடாது. அவர் என்ன ஒரு வழி, புது வழி கண்டுபிடிக்கிறார்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது மரபு ரீதியாக குடியரசுத் தலைவரிடமும் பிரதமரிடமிருந்தும் எங்களுக்கு வாழ்த்து கடிதம் வரும். இவர் பிரதமரானதற்கு பின்னால் என்ன செய்தார் என்றால், அந்தந்த மொழி பேசுகிறவர்களுக்கு அந்தந்த மொழியிலே எழுத ஆரம்பித்தார். நமக்கு தமிழ், அங்கே மலையாளம், அங்கே கன்னடம், இங்கே தெலுங்கு, அங்கே மராத்தி, பஞ்சாபி என்று எழுத ஆரம்பித்தார். இது ஒரு புதுமையான அணுகுமுறை தான். நான் முதல்ல எனக்கு அவருடைய கடிதம் வந்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு படித்து பார்த்துட்டு இதுக்கு எப்படியாவது நம்ம அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் என்று நான் பதில் கடிதம் எழுதினேன். குஜராத்தியில் எழுதினேன். உடனே பாஸ்கர் கேட்பார், அண்ணே உங்களுக்கு குஜராத்தி தெரியுமா? அவருக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கு ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தார், எனக்கு எங்கள் ஊர் ஸ்டேட் எழுதி கொடுத்தார். நான் அதை அப்படியே அனுப்பவில்லை. அதை கொண்டு வந்து சென்னையில் இருந்த சவுகார்பேட்டில் இருந்த இன்னொரு ஸ்டேட் நண்பர்கிட்ட கொடுத்து சரியாக எழுதியிருக்கானான்னு பாரு. அவர் எதையாவது எழுதி போய் தப்பு தவறாக பெரிய பிரதமரிடம் மாட்டிக்கொள்ள போகுது என்று இல்லை, மிகவும் நேர்மையாக இருக்கிறது என்று பின்னர் நான் அனுப்பினேன். என்னை பார்த்தவுடன் அவர் சொன்னார், நான் தமிழில் எழுதியதை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, அதே போல நீங்கள் குஜராத்தியில் எழுதியது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றார். நான் சொன்னேன், அதனால் தான் சொல்கிறேன், நம்முடைய தாய்மொழியெல்லாம் ஆட்சி மொழி ஆகட்டும், இந்தி எதற்கு என்று. உடனே தோளில் கையை வச்சு போயிட்டு வாங்க, நீங்கள் எல்லாம் இப்படி தான் பேசுவீங்க. ஆக நாங்கள் நாசூக்காகவும் பேசுவோம், அதே நேரத்தில் ஆவேசமாகவும் பேசுவோம். எங்களிடம் இந்த வம்பு சண்டையெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வதில்லை, சொல்லுகிற முறையிலேயே நாங்கள் தெளிவாக சொல்வோம். இப்போ 2500 கோடி தரலையா, நீ எத்தனை 1000 கோடி தரலைனாலும் என்னால் அரசாங்கத்தை நடத்த முடியும். நேற்றைக்கு நான் தம்பி தங்கம் தென்னரசு நிதியமைச்சருடைய தொகுதியில் பேசினேன். மனமகிழ்ந்து போய் பாராட்டி சொன்னேன், இந்த தேர்தலில் இந்த நிதியளி எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது என்று. பொதுவாக ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாய் என்பது மக்களிடமிருந்து வரி வாங்குவதன் மூலமாகத்தான் வருவாயை பெருக்க முடியும். வரி என்பது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல வருமான வரி அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் வரி தருகிறீர்கள், உங்களை அறியாமலே தருகிறீர்கள், எல்லாவற்றுக்கும் தருகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் என்றால், இப்போது கூட்டம் முடிந்து போகிற போது வழியில் ஒரு கடையில் தேநீர் சாப்பிட்டால் அதில் இருக்கிற பாலுக்கு வரி, தேநீர் அந்த டீ தூளுக்கு வரி, சர்க்கரைக்கு வரி, அது இருக்கிற கிளாஸுக்கு வரி. புடவை அணிந்திருக்கிறது என்றால் நூலுக்கு வரி, நூலுக்கு போடுற சாயத்திற்கு வரி, பின்னர் நூலாக மாறியவுடன் ஒரு வரி. இதெல்லாம் எங்கே போகுது? ஜிஎஸ்டி என்ற பெயரால் அவங்க கைக்கு போகுது. அப்படி போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எல்லாருக்கும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம், மாநிலங்களுக்கு பிரித்து தரோம். எந்த அடிப்படையில்னா, வந்த பணத்திலிருந்து நாங்கள் 42 விழுக்காடு தருகிறோம் என்று சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது தெரியுமா? பொன்னேரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுங்க. நான் சொன்னது வேற, இப்போ நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இடத்திலிருந்து சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் தமிழ்நாடு அரசு தருவது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி வேற மாதிரி சொல்கிறேன், பர்சன்டேஜ்லாம் சொல்ல. 100 ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் வருகிறது என்றால் அதில் 9 ரூபாய் தமிழ்நாடு தருகிறது. நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா? 4 ரூபாய் தராங்க. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தருது தெரியுமா? 7 ரூபாய் தராங்க. நம்மை விட குறைவாக. எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? 18 ரூபாய் கிடைக்குது. பீகார் மாநிலம் தருவது 2.25 ரூபாய், கிடைப்பது 10 ரூபாய். இப்போ நாங்கள் கேட்கறது, நான் 9 ரூபாய் கொடுத்தா எனக்கு 4 ரூபாய் தர, அவர் 8 ரூபாய் கொடுத்தா 18 ரூபாய் தரீங்க, ஒருத்தர் 2.25 கொடுத்தா 10 தரீங்களே, ஏன் இந்த பாகுபாடு? ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்று கேட்கிறோம். பதில் இல்லை. ஏன் எங்களுடைய பேரிடருக்கு நிதி தர மறுக்கிறீர்கள்? பதில் இல்லை. கோவையிலும் மதுரையிலும் ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொன்னால், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பிரமாதமாக பேசுவார் நிதியமைச்சர். உடனே தமிழில் பேச ஆரம்பிப்பார்.
தோன்றியதெல்லாம் பேச ஆரம்பிப்பார். அப்புறம் நம்ம தமிழில் பேசினா என்ன ஆகும்? அங்கே அப்பயும் சொல்லுவோம், உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்கள் என்று. அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கிறார், ஆனால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து கேட்பேன், இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தது பிப்ரவரி 1, இன்று தேதி மார்ச் 16, 29, 16, 45 நாளாக இருக்கு. நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது ஒரு பவுன் என்ன விலை தெரியுமா? 58,000. இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? 64, 65. அதுக்குள்ள கூடிருச்சா? நான் வர்றதுக்குள்ள. அதாவது ஒரு 45 நாளுக்குள் ஒரு இப்படி இந்த மாதிரி வேகமா ராக்கெட் வேகத்தில் பவுன் விலை ஏறியதே இல்லை. பவுன் என்றால் என்ன? தங்கம் என்றால் என்ன? ஏழை எளிய மக்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு உதவுறதை தவிர அலங்காரத்திற்கு போட்டுக்கொண்டு அவர்கள் அணிவது அல்ல. ஏதோ இருக்கிற பொட்டு தங்கத்தை வைத்து அதை அவசரத்திற்கு வைப்பதை வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு போகிறார்கள். அப்படி விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டே போகிறது. ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் விளக்கம் தருவதில்லை, வேகமாக வாய்ச்சவடால் பேசுகிறார்கள். அதைவிட முக்கியம், 2 தலைவர்கள் அமெரிக்க நாட்டின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பவரை பதவியேற்றவுடன் 1 மாத காலத்திற்குள் சென்று சந்தித்தார்கள். ஒருத்தர் நம்முடைய பிரதமர் மோடி, இன்னொருவர் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. உக்ரைன் நாடு போரினால் சல்லி சல்லியாக கிடக்கிறது. மக்கள் பல பேர் மாண்டு போய்விட்டார்கள். அடிப்படை தேவைக்கு வழி இல்லை. இந்த நிலையில் பார்க்க போகிற போது ஜெலன்ஸ்கி கேட்கிற போது அவர் போர் நிறுத்தம் வேண்டும். அதற்கு அவர் சொல்கிறார், போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும். அவர் சொல்கிறார், போர் நிறுத்தம் மட்டும்தான் வேண்டும், எந்த நிர்பந்தத்திற்கும் நான் தயாராக இல்லை. பேசுகிறவன் சின்ன நாடு உக்ரைன் நாட்டை சார்ந்த அதிபர், பேசப்படுகிறவன் இந்த உலகத்தின் பெரிய தலைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க நாட்டின் அதிபர். அடுத்து நம்ம அதிபர் போறார். அதிபர் இல்லை, மன்னிக்கணும், பிரதமர் போறார். இங்க என்ன அதிபர் ஆட்சியெல்லாம் வரல, பிரதமர் தான் போறார். போறதுக்கு முன்னாடி நான் 3 செய்திகளை சொல்றேன், நீங்க அவசியம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. அண்ணா முதலமைச்சராக இருக்கப்போ ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகிற போது சென்ற நாடு ரோம் நாடு. ரோம் நாட்டில் வாட்டிகன் என்ற ஒரு சிறு நகரம். அந்த வாட்டிகன் என்ற அந்த பகுதி ஐநா சபையில் கூட இருக்கு. அங்கதான் கிறிஸ்துவ மக்களுடைய மத தலைவர் போப்பாண்டவர் இருக்கிறார். அண்ணா அவரை போய் பார்க்க போகிறார். அண்ணா மத தலைவர் பார்க்க போகிறார் என்றால் மதம் சார்ந்த அல்ல, மரியாதை நிமித்தமாக போகிற போது நோக்கத்தோடு தான் போகிறார். போப்பாண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்போது அண்ணா சொன்னது, எனக்கு எதுவும் வேண்டாம். என் நாடு ஒரு காலத்தில் பல நாட்டவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. ஒரு பகுதி பிரிட்டிஷாரால், ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்களால், ஒரு பகுதி டச்சுக்காரர்களால், ஒரு பகுதி போர்ச்சுகீசியர்களால். அப்படி போர்ச்சுகீசியர்களுக்கு அடிமையாக இருந்த கோவா என்ற பகுதியில் இருந்து ஒரு வீரன் அந்த நாட்டை எதிர்த்து போராடியதற்காக கைது செய்து அங்கே சிறையில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இப்போ 2 நாடும் நட்பு நாடுகளாகிவிட்டன. ஆனால் இன்னும் அவன் சிறையில் இருந்து விடுதலை ஆகவில்லை. உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ரானடே என்ற அந்த இளைஞனை விடுதலை செய்து தாருங்கள், அண்ணா கேட்கிறார். அப்போதுதான் போப்பாண்டவர் சொன்னார், முதலாக வந்து தனக்கென்று எதையும் கேட்காமல் எங்கோ இருக்கிற ஒரு போராட்ட இளைஞனுக்கு குரல் கொடுத்த உங்களை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி செல்வாக்கை பயன்படுத்துகிறார். ரானடே விடுதலையாகி நேராக தமிழ்நாட்டுக்கு வருகிறான். அண்ணாவுக்கு நன்றி சொல்ல வந்தது, அவரை பார்க்க முடிந்தது கடற்கரையில் அண்ணா துயிலுகின்ற இடத்தில். அவன் வருகிற போது அண்ணா உயிரோடு இல்லை. 2வது 1999 கலைஞர் சிங்கப்பூர் போகிறார். பல கூட்டங்களில் பங்கேற்கிறார். பங்கேற்று விட்டு பிரதமரை சந்திக்கிறார். பிரதமரை சந்திக்கிற போது நான் என் மாநிலத்திற்கு பல்வேறு முதலீடுகளை வரவேற்பதற்காக வந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். எதற்கு தெரியுமா? எங்கள் மாநிலத்தில் இருந்து பல இளைஞர்கள் பிழைப்பு தேடி கொஞ்சம் அதிக வருமானம் கிடைக்கும் என்று உங்கள் நாட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வருவதற்காக வீட்டில் இருக்கிற நகை நட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலப்பொருட்களை எல்லாம் விற்றுவிட்டு சில ஏஜென்ட்டுகளிடம் கொடுத்து வருகிறார்கள். அதில் சில பேர் ஏமாற்றுக்காரர்கள். கூட்டி வந்து சொல்லிய வேலையும் வாங்கி தரவில்லை, கிடைக்கிற வேலைகளை சம்பளமும் இல்லை, வாங்கிய கடனையும் அடைக்க முடியாமல் அவர்கள் நாதியற்று பல பேர் இந்த சிங்கப்பூர் வீதிகளில் அலைகிறார்கள். பிரதமர் அவர்களே, தயவு செய்து அந்த இளைஞர்களை துன்புறுத்தாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு தாருங்கள் என்று கேட்டுவிட்டு வந்தவர் கலைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 3வது உகாண்டா என்ற ஒரு நாடு.
அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியின் பெயர் அந்த நாட்களில் இடியமீன். ஹிட்லர் முசோலினிக்கு மேலானவன் இடியமீன். எப்படி என்று கேட்பீர்களானால், மாமிசம் சாப்பிடுகிற போது எது உப்பு கரிக்கும் தெரியுமா என்று அவன் சொல்கிறான். உப்பு கரிக்கிற மாமிசமா? ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு இருக்கிறேன். எது ரொம்ப உப்பு கரிக்கும் என்றால், சிறுத்தை மாமிசத்தை விட மனித மாமிசம் அதிக உப்பு கரிக்கும் என்கிறான். அவனுடைய குளிர்சாதன பெட்டியை திறந்தால் மனித தலைகள் இருக்கும் என்று சொல்வார்கள். பக்கத்து நாட்டோட பிரச்சனை என்றால் வா பேசி தீர்ப்போம் என்று சொல்வதில்லை. நான் ஒரு கையை பின்னால் கட்டிக்கொள்கிறேன், நீ 2 கைகளோடு வா, சண்டை போடுவோம், ஜெயிப்பவர் பக்கம் தீர்ப்பு வரட்டும் என்று பேசுகிற அறிவாளி. அவன் ஒரு நாள் திடீரென்று என் நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறான். அங்கே பெரும்பாலும் வியாபாரங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் குஜராத்திகள். வேறு வழி இல்லாமல் அவர்கள் தப்பிக்க வேண்டும். அந்த நிலையில் இந்த செய்தி வந்தவுடனேயே இங்கிருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் சொல்லி அனுப்பினார், தயவு செய்து அவர்களை விரட்ட வேண்டாம், என் விமானங்கள் வருகின்றன, அவர்களை பத்திரமாக அதில் அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு பேரும் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள். இது 3. 4, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்தவுடன் அங்கு இருக்கிற மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் வர முடியாமல் தவிக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. உடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் என்னுடைய தலைமையில் 2 MP 4 IAS அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி வெளியுறவுத்துறையிடம் அனுமதி பெற்று நேராக உக்ரைன் எல்லைக்கு சென்று அங்கிருப்பவர்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வாருங்கள் என்று எனக்கு உத்தரவு பளிக்கிறார். டெல்லிக்கு போனவுடன் தான் அதிகாரிகள் சொல்கிறார்கள், அங்கிருந்து எப்படி கொண்டு வருவது என்ற கேள்வி எழுகிற போது தனி விமானம் வைத்து அழைக்கலாம், முதலமைச்சர் எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் பரவாயில்லை என்று கை நிறைய பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் என்ற பொறுப்பில் IAS அதிகாரிடம் சொல்லி அனுப்புகிறார். நான் இவர்களையும் அழைத்துக் கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் பார்த்தேன், விவரம் கேட்டார், சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் தான் அந்த வேலையை செய்கிறோமா? இல்லை, நீங்கள் நியாயமாக செய்யவில்லை. பல விமானங்கள் வந்து விட்டன, எங்கள் மாணவர்கள் இதுவரை 2 பேர் தான் வந்திருக்கிறார்கள், ஆனால் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எங்களுக்கு போவதற்கு அனுமதி வேண்டும், இல்லை என்றால் நாங்களாக வேறு வழி பார்த்து போவோம் என்று. அவருக்கு என்னிடம் நெருக்கம் உண்டு. சிரித்துக் கொண்டே சொன்னார், மிஸ்டர் திருச்சி சிவா, ப்ளீஸ் வெயிட், ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்கள் என்றார். அவர் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து திரும்பி வந்தோம். அடுத்த நாள் இரவு வந்த விமானத்தில் 230 பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து சேர்ந்தார். ஸ்டாலின் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார், அவர்கள் எதற்கும் தயாராக வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் வேகமாக அங்கிருந்த மாணவர்கள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள். கடைசி குழு வந்தபோது சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சரை வந்து அவர்களை வரவேற்றதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ நான் 4 சொல்லியிருக்கேன். அண்ணா ரானடே, கலைஞர் சிங்கப்பூர், மொரார்ஜி தேசாய் உகாண்டா, தளபதி அண்ணன் ஸ்டாலின் உக்ரைன். இப்போ நரேந்திர மோடி பார்க்க போகிற நேரம் எப்படிப்பட்டது என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டிலே சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை வெளியேற்றுகின்ற நேரம். அத்தோடு அவர் நிற்கவில்லை, இவரிடம் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், ஏற்றுமதி இறக்குமதி நம் இருவர் நாட்டுக்கும் இருக்குது, ஆனால் நீங்கள் இறக்குமதியை குறைவாக செய்கிறீர்கள், ஏற்றுமதி அதிகமாக செய்கிறீர்கள். இனிமேல் 2ம் சம அளவில் இருந்தாக வேண்டும். நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்தால் நான் 200% வரி விதிப்பேன் என்று சொல்கிறார். சரி, இறக்குமதி அதிகம் வாங்கினால் என்ன பிரச்சனை தெரியுமா? 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது $1 என்பது 61 ரூபாய். வெளிநாட்டிலிருந்து வாங்குகிற பொருளை நீங்கள் ரூபாய் கொடுக்க முடியாது, டாலருக்கு ஈடாகத்தான் தர முடியும். இன்றைக்கு $1 மதிப்பு 87 ரூபாய். $100 ஒரு பொருள் வாங்கினால் 6100 கொடுத்த காலம் இப்போது 8700 கொடுக்கிற காலம். அவர் சொல்கிறார், இறக்குமதியை நீ அதிகமாக செய்ய வேண்டும். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நோபடி கேன் ஆர்கியூ வித் மீ. சொல்வது ட்ரம்ப். யாரிடம்? நம் நாட்டு பிரதமர். எனக்கு மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்றெல்லாம் பார்க்கவில்லை, என் நாட்டு பிரதமர் போயிருக்கிறார், அவரை பார்த்து அவர் மிரட்டுகிறார், நோபடி கேன் ஆர்கியூ வித் மீ. அத்தோடு மட்டுமில்லை, அங்கிருந்து அனுப்புகின்ற இந்தியர்களை அந்த நாட்டு போர் விமானங்களின் சரக்கு விமானங்களில், அதில் ஆட்கள் உட்காரவே முடியாது, அதில் கைகளில் விலங்கு கால்களில் சங்கிலியை பிணைத்து சற்றேறக்குறை 200 சொச்சம் பேரை ஒரு விமானத்தில் ஒரே ஒரு கழிப்பறையோடு அனுப்பி வைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். கொலம்பியாவுக்கு அது மாதிரி அனுப்புகிறார். உடனே கொலம்பியா அதிபர், அது கம்யூனிஸ்ட் நாடு, அந்த அதிபர் சொல்கிறார், மிஸ்டர் ட்ரம்ப், நீங்கள் இப்படியெல்லாம் அனுப்ப வேண்டாம், என் நாட்டு விமானங்கள் வரும், அவர்களை அதிலே கௌரவமாக அனுப்புங்கள் என்றார். நாங்கள் எதிர்பார்த்தோம், நாடாளுமன்றத்திலே இதை கேட்டோம்.
கேட்டபொழுது சொன்னார்கள் 2014 இப்படிதான் வருகிறார்கள், 12 என்றார்கள். அனுப்பியதெல்லாம் சரி, இப்படி சங்கிலி போட்டு அனுப்பினார்களா என்று கேட்டோம், பதில் இல்லை. சரி, நம் பிரதமர் போனாரே, அப்பொழுதாவது ஐ எம் வெரி மச் ஹர்ட் பை யுவர் ஆக்டிவிட்டி சொல்லலாம்ல. என்னுடைய நாட்டை சார்ந்தவர்களை நீங்கள் சங்கிலியால் பிணைத்து அனுப்புகிறீர்கள், வேதனையாக இருக்கிறது. என்கிட்ட இப்போ அரசாங்கத்தில் சொந்த விமானம் எல்லாத்தையும் வித்துட்டோம், குறைஞ்சபட்சம் இண்டிகோவை அனுப்புறோம்னா சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இவர் ஒன்றுமே பேசாமல் திரும்பி வந்து விட்டார். அதைத்தான் ஆனந்த விகடன் கார்ட்டூனாக வெளியிட்டு இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்கிற போது இவர் கைகளில் சங்கிலியோடு இருப்பதை போல. உடனே ஆனந்த விகடன் இணையதளத்திற்கு தடை விதித்தார்கள். இப்போ நான் சொன்ன 5 நிகழ்வுகளில் 4 தலைவருடைய அணுகுமுறை தன் மாநிலத்தை, தன் நாட்டை சார்ந்தவர்களை, இந்த நாட்டில் இருக்கிறவர்களை காப்பாற்ற எப்படி முனைந்தார்கள் என்பதும், இன்றைக்கு இருக்கிற பிரதமர் எப்படி போய் திரும்பினார் என்பதையும் எண்ணுகிற போது வேதனையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் தங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களை எந்த வகையில் துன்புறுத்தலாம், அதற்கு ஆளுநரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அது மட்டுமல்ல மொழியை எப்படி திணிக்கலாம், எல்லாம். இப்போது இந்த எஸ்எஸ்சி என்றதுக்கு இவர்கள் சொன்னார்கள். நான் பகலவனை கேட்கிறேன், தம்பி ஐபிசி பேர் மாறிடுச்சுல்ல, அது என்னன்னு சொல்ல முடியுமா? கிரிமினல் ப்ரொசீஜர் போர்டு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நானும் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்கேன். நான் படித்திருக்கிறேன், ஆனால் கோர்ட்டுக்கு போனதில்லை, எதற்காண்டியும் போனதில்லை. இப்போ அவங்க எல்லா பேரையும் சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க. அங்கே எல்லா பார்த்தாலும் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டுமே இருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் பார்க்கிற போது தங்களுடைய ஆதிக்கத்தை வைத்து, பலத்தை வைத்து, ஆட்சியை வைத்து மாநிலங்களை ஒடுக்கி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப இதை ஒரு கூட்டாட்சி நாடாகவே நடத்திட வேண்டும், மாநிலங்களுக்கு அதிகாரங்களை தந்திட வேண்டும் என்று கேட்கிற துணிச்சல் மிக்க ஒரே வீர தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி. அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். இப்போ நான் பொன்னேரியில் இவ்வளோ நேரம் காத்திருந்தவர்களே, நானும் சொன்னார் அவர், நான் டெல்லிக்கு போகணும்னு சொல்லி, டெல்லிக்கு போகணும். நாளை காலையில் 11 மணிக்கு நான் பேசணும். 11 மணிக்கு ஒரு சின்ன விவாதத்தில் நான் பேசணும். தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுதுன்னு பேசுறதுக்காண்டி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் நான் பேசணும். அதனால் விரைந்து நான் செல்ல வேண்டும். அதனால் நான் விரைந்தெல்லாம் செல்லலை, 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற நம் தோழர்களுக்கு அப்பாற்பட்டு அங்கங்கே இருக்கிற வியாபாரிகள், நடுநிலையாளர்கள், தாய்மார்கள் யார் இருந்தாலும் கேட்குறேன், இந்த 1 மணி நேரத்தில் நான் யாரையாவது வார்த்தை தடுமாறி தரக்குறைவாக பேசுனேனா, எடுத்தறிஞ்சு பேசினேனா? மாண்புமிகு பிரதமர் மோடிங்கிறேன், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷான்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நான் கலைஞர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டோம். திருப்பது பேசுவது திருச்சி சிவா இல்லை, திமுகவின் பிரதிநிதி. இன்றைக்கு இந்த கூட்டத்தின் விளைவாக புதிதாக ஒரு 10 இளைஞர்கள் எங்கள் படைவரிசையில் சேர்ந்தால் அதுதான் கூட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இது ஓட்டு கேட்கும் கூட்டம் அல்ல, படைவரிசைக்கு சிப்பாய்களை தேடுகிற கூட்டம், சேர்க்கிற கூட்டம். கருத்து விளக்கங்களை சொல்கிறோம், எங்கள் கட்சி கொள்கைகளை சொல்கிறோம், தலைவருடைய திறமைகளை, சாதனைகளை சொல்கிறோம், உங்களுடைய தேவைகளை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதரவு கேட்கிறோம். பெருமை பேச ஒன்றும் இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுவார்கள். எங்களிடம் ஏராளமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் உங்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வர இருக்கின்றன. அப்போது போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு போராடுகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். எனவேதான் நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், இமைகள் கண்களை மூடி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், என்ன பேசுற, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ்கர் சுந்தரம் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்லாம் சேர்ந்து திருச்சி சிவாவை கூட்டி வந்தார்கள். அவர் 1 மணி நேரம் பேசினார். அந்த கருத்துக்கள்லாம் சரி என்று உங்கள் உள் மனது சொல்லுமையானால் எங்களோடு சேருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வாழ்வு, எதிர்காலம், நம் பிள்ளைகளின் வாழ்வு ஒளிமயமாக மாறும். நான் போர்க்களத்திற்கு போகிறேன், வாழ்த்தி அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். இப்போ போய் சொல்லாமா? முன்னாடி சொல்லு.